இங்க பாருங்க, முக்கொம்பு சுற்றுலா மையம் வரவேற்கிறது. இந்த இடத்துல விழுந்துன்னு வச்சுங்க நேரா ஆக போயிடும். ஐயோ ஆமாப்பா, எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. எப்படா சாப்பிட்டு முடிச்சிட்டு உள்ள போய் குதிப்போன்னு. நம்ம திருச்சி முக்கொம்பு அணையில இந்த காவேரி ஆத்துல மறக்க முடியாத அற்புதமான ஒரு குளியல். கம கம கமன்னு எங்க அத்தை செஞ்ச குடல் குழம்பு. ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல குடல் வந்து செம்ம கிரேவியா, அந்த குழம்பும் கிரேவியும் அப்படி கலந்த ஒரு பதத்துல இருக்குது. இறைவன் கொடுத்த காவேரி ஆறு இயற்கையான தண்ணி அப்படிதான் தித்திக்குது தண்ணி. இதுல எத்தனை டேம் ஷட்டர் இருக்குன்னே தெரியல, எக்கச்சக்கமா இருக்குது. அங்க பாத்தீங்களா, அங்க பாத்தீங்களா, என்ன பண்ணுது பாத்தீங்களா? இது இங்க பாருங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு குளிக்கிறதுக்கு தயாராயிட்டோம். Yes, we are ready. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல நான் உங்க எல்லாரையும் எங்க கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருச்சியில இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய முக்கொம்பு டேம் தான் நம்ம வந்து இப்ப போக போறோம். ஆக்சுவலா முக்கொம்பு டேமா? டேம் தான். நம்ம வந்து மணப்பாறையில இருந்து கிளம்பிட்டோம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லா வந்து நல்லா ஃபேமிலியோட பாத்துக்கோங்க. என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய அந்த வீணா போன ஒரு தங்கச்சி, அதுக்கப்புறம் எங்க அம்மா, நாங்கள் 4 பேர் தான் வந்து முக்கொம்பு போக போகிறோம். ஸோ வந்து மணப்பாறையிலேருந்து வெறும் 45 கிலோமீட்டரில் தான் இருக்குது முக்கொம்பு. ஸோ ரொம்ப நாளாக போகணும்னு ஒரு ஆசை. அதனால இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் கிளம்பியாச்சு சூப்பராக. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கொம்புல போய் அங்கே தான் போய் சாப்பிடவே போகிறோம். வீட்டில இருந்து சமையல் பண்ணி கொண்டு போகிறோம். முக்கியமாக எங்கள் அம்மா காலையிலே எழுந்திரிச்சு குடல்லாம் வாங்கி குடல் குழம்பு வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த குடல் குழம்புலாம் போட்டு வேற லெவலில் அங்கே சாப்பிட போகிறோம். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிக்குள்ள காவேரி என்ட்ரானதும் காவேரி ஆத்த காவேரி ஆறு கொள்ளிடம் ஆறு அப்படின்ட்டு 2 ஆறா பிரிகிறது வந்து பிரிச்சு விடுறது முக்கொம்பு அணையில தான் பிரியுது ரெண்டுமே. ஓகேவா? ஸோ வந்து அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு தான் இன்னைக்கு போக போறோம். அங்க போய் குளிக்க முடிஞ்சதுன்னா குளிச்சு சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். ஸோ வேற லெவல் வீடியோவா இருக்கும் இன்னைக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி இப்போ முக்கொம்புல இப்போ நீங்க போய் குளிக்க போறீங்க. அங்க முக்கொம்புல வந்துட்டு தண்ணி வந்து ஓவரா இருக்குமா, வந்து ஆழம் ஜாஸ்தியா இருக்கும் முக்கொம்புல. அதனால வந்து ஆழம் தெரியாது. ஏற்கனவே நிறைய பேர் போனவங்க, நிறைய பேர் தண்ணி இழுத்துட்டு போயிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து எல்லாருமே வரவங்க எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையா அங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அளவுட அந்த அளவுக்கு நீங்க போங்க. தலைவா, நம்ம வந்து முக்கொம்பு என்ட்ரு ஆகிறோம். இங்க பாருங்க உள்ள. ஆஹா, மெயின் திருச்சி டு கரூர் ரூட்ல இருக்கக்கூடிய ரைட் சைடுல முக்கொம்பு இருக்கும், பாத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு போறாங்க. குளிச்சுட்டு போறாங்க. இங்க பாருங்க, முக்கொம்பு சுற்றுலா மையம் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. டிக்கெட் எடுத்துட்டீங்களா? டிக்கெட் எடுத்துட்டேன். எவ்வளவு காருக்கு? காருக்குலாம் எதுவும் இல்லை. காருக்கு மேபி அங்க பார்க்கிங்ல போனதுக்கு அப்புறம் போடுவாங்களா என்னன்னு தெரியல. அங்க போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்ப நமக்கு டிக்கெட்டா? நமக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபாய், 4 பேர் 40 ரூபாய். ஓகே ஓகே, பரவாயில்ல. ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான் வந்து சார்ஜ் பண்றாங்க. எவ்வளோ உண்மையாவே? இங்க பாருங்க, சில்ட்ரன்கா, சில்ட்ரன்ஸ்க்கு ஃப்ரீ. ஆஹா, இங்க பாருங்க நல்ல கிரவுடுங்க. உண்மையாவே சூப்பரா இருக்கு. தலைவா, இதான் முக்கொம்பு என்ட்ரன்ஸ். உள்ள போனோம் அப்படின்னா வந்து 2 பக்கமும் பார்க் இருக்குது விளையாடுறதுக்கு. அப்புறம் நேரா போயிட்டோம்னா லெஃப்ட் சைடு கார் பார்க்கிங். இப்போ இதுல வந்து லெஃப்ட் சைடு கார் பார்க்கிங். நம்ம எல்லாம் எப்படியே ரோடு மேலே இதுலயே நிப்பாட்டி இருக்காங்க. அவங்களாம் வெளியே வந்தவங்களோ போய் பார்த்துட்டு. இப்போ நம்ம இதுக்குள்ளதான் இப்போ பார்க் பண்ணணும். லெஃப்ட் சைடு கார் பார்க்கிங், நல்ல பெரிய பார்க்கிங் இருக்குது. ஆமா அப்பா, 2 பக்கமும் நல்ல விசாலமான ஒரு கார் பார்க்கிங். இங்க பாருங்க பா, எக்கச்சக்க கார் நிக்குது. நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க போலல. இங்க பாருங்க, எல்லா பக்கமும் கார் தான் ஃபுல்லா. நல்ல பிளேஸ் இது. இப்போ நீங்க போனதுக்கு அப்புறம் தெரியும். நல்ல சாப்பிடுறதுக்கு, குளிக்கிறதுக்கு. ஓகே, டன். நல்ல ஒரு நிழல் பார்த்து. இப்போ நம்ம போன உடனே சாப்பிடுவோமா? சாப்பிட தான் போறோம். ஐ ஜாலி. சாப்பிட்டு தான் எல்லா ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுறாங்கண்ணா அங்கங்க. ஒரு யூனிஃபார்மா இல்லாம கண்ணா பின்னான்னு வண்டி தலைவா, முக்கொம்பு வந்தாச்சு உள்ள. இது வந்து ஒரு பார்க் மாதிரியான இடம். எவ்வளோ பெரிய மரம் நிற்கிது பாருங்க. ஸோ அந்த மரத்தடி நிழல்ல உட்காந்து சாப்பிட போகிறோம். எல்லாரும் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல டூரிஸ்ட் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. கமான் கமான் கமான். வாவ், எப்படி இருக்கு பாத்தீங்களா?
ஆழமான இடத்துல விட மாட்டாங்க. இதுக்குள்ளதான் நம்ம குளிச்சுக்கலாம், இங்கெல்லாம் ஆழம் இருக்காது. அதான் எப்படி இருக்கு முக்கம்பு, எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு. குளிக்கிறதுக்கு? முதல் முறை இதுதான். குளிக்கிறதுக்கு சூப்பரான இடமா? இடம் நல்ல இடம். வேற லெவல். ஆழமான பகுதியில விட மாட்டாங்க, ஒரு ஒதுக்கப்பட்ட பகுதிகள். ஆமா ஆமா, மக்கள் எங்க அதிகமா நின்று குளிக்கிறாங்களோ அந்த இடத்த பார்த்து நம்ம கவனமா வாங்க குளிக்கணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு வந்துடலாம். எங்க உட்காந்து இதோ அங்க போலாம், அந்த இடம்லாம் ஜாலியா ஃப்ரீயா இருக்கு. வாங்க அப்படியே வாங்க. இங்க பாருங்க எவ்வளவு பேர் குளிக்கிறாங்க. தலைவா இங்க பாருங்க முக்கம்பு டேம் எப்படி இருக்கு பாருங்க. வாவ், இதுல எத்தனை டேம் ஷட்டர் இருக்குன்னே தெரியல, எக்கச்சக்கமா இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வந்து இதுதான் காவேரி ஆறு ஓடுற இடம். தண்ணி ரொம்ப கம்மியா இருக்குது. ஆனா இந்த சைடு எவ்வளவு பேர் குளிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த சைடு எப்பயுமே தண்ணி இருக்கும், இந்த பக்கம் எப்பயுமே தண்ணி இருக்கும். இந்த இடத்துல தான் குளிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா அந்த ஷட்டர் மட்டும், டேம் ஷட்டர் திறந்து விட்டுருக்காங்க, தண்ணி வருது. அது மட்டும் இல்லாம பின்னாடி அந்த டேமுக்கு பின்னாடி தான் தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 2 ஷட்டர் திறந்து இருக்கிறதுனால தண்ணி வருது. வேற லெவல்ல குளிச்சு என்ஜாய் பண்றாங்க. அப்படியே இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு பெட்ஷீட் போட்டு வச்சிருக்கிறோம். ஆமா எல்லாம் விரிச்சாச்சு, நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நம்ம சாப்பிட போறோம் இங்கதான் உட்காந்து. ஓகேவா, வாங்க வாங்க வாங்க. செப்பல்லாம் கழட்டி போட்டு வாங்க ஓரமா. கமான் கமான். தலைவா சாப்பிட்றதுக்கு தயாராயாச்சு பாருங்க. சூப்பரா வந்து சில்வர் தட்டு, வாழை இலை வீட்டு பக்கத்துல இருந்து வாழை இலை கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அப்புறம் இந்த பாத்திரத்துலலாம் சாப்பாடு குழம்பு எல்லாமே இருக்குது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்துட்டு நல்ல ஒரு போட்டி குழம்பு தான் ஸ்பெஷல். குடல் குழம்பு. ஆமா குடல் குழம்பு நல்லா சாப்பிட போறோம். குடல் குழம்பு சூப்பரா. ஓகே, சாப்பாடு எடுத்து வைங்க. தலைவா எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க. முக்கம்பு அணை அப்படியே எல்லாம் குளிச்சிட்டு இருக்கிறாங்க. சூப்பரா இந்த பக்கம் அப்படி சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு குளிக்க போறோம், குளிச்சு என்ஜாய் பண்ண போறோம். வேற லெவல். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுக்குத்தானங்க வந்தமே, நாங்க வந்ததே குளிக்கத்தானங்க. என்னமா அதுல போடுங்க. சோர்மதி என்ன எப்படி உங்களுக்கு சாப்பாடு வேணுமா இல்ல ஜாலியா அப்படியே போய் குளிச்சுட்டு என்ஜாய் பண்றீங்களா? பாருங்க குடல் பாருங்க, அங்க பாருங்க. குடல் ரெடி ஆயிருக்கு. மணக்க கம கம கமன்னு எங்க அத்தை செஞ்ச குடல் குழம்பு பாருங்க. இதுல பாருங்க, நம்ம கடையில இருந்து இந்த காய்கறி இந்த சாதம் எல்லாம் நம்ம ஹோட்டல்ல இருந்து பேக் பண்ண சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம். சாதம் சூப்பரான ஒரு தூக்குல சாதம், செம்மையான ரசம், அப்புறம் இது என்ன சாம்பார், சூப்பரான சாம்பார் தயாரா இருக்கு. சாப்பிடலாமா? சாப்பாட்டு கரண்டி எடுத்துட்டுல, சாப்பாட்டு கரண்டி எதை எடுத்து வைங்க. போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்பூன் பத்தாது, நீங்க அந்த மூடி எடுங்க. மூடியில நான் போடுறேன். சாப்பிட போறோம், சாப்பிட்டுட்டு போய் குளிச்சு என்ஜாய் பண்ண போறோம். சூப்பரா வீடியோ உண்மையிலே செம்மையா இருக்கும். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. வெயிட்டிங்லயே வெறியாகுது. ஏன்? ஐயோ ஆமாப்பா, எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. எப்படா சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ள போய் குதிப்போன்னு. உண்மையாவே வாங்க இங்க பாருங்க, நல்ல சுட சுட சாப்பாடு எல்லாமே வந்து ஃபுல்லா பக்காவா தயாராகி வந்தாச்சு. நீங்களும் வாங்க, அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டே போயிடலாம். இதோ வந்து விட்டேன். நல்ல குடல் வந்து செம்ம கிரேவியா, அந்த குழம்பும் கிரேவியும் அப்படி கலந்த ஒரு பதத்துல இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, இங்க பாருங்க, இது என்ன புடலங்காய் கூட்டு, அப்படியே தக்காளி கூட்டு, ஃபுல்லா சாம்பார்லாம் போட்டேன். நல்லா உருளைக்கிழங்கு, மாங்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் நல்ல ஒரு பெரட்டி. உண்மையாவே இது என்ன சொர்க்கம் மாதிரி ஒரு ஃபீலிங்க. பாருங்க இப்படி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குங்க, அப்படி மேல அந்த திட்டுல உட்காந்து சாப்பிடுறோம். எப்படி இருக்குது? எப்படி இருக்குதா? வேற லெவல்ல இருக்குது. சாரு குடல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே தலைவா, சாப்பிடலாம். இந்தாங்க, இங்க பாருங்க. குடலு செம்மையா இருக்குமா, சூப்பரா செஞ்சிருக்குமா. செம்மையா இருக்கு, சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஓகே தலைவா, நாங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிக்கிறதுக்கு போகிறோம்.
ஸோ குளிக்கும் போது பார்க்கலாம். ஓகேவா? எஸ். தலைவா சாப்பிட்டு முடிச்சிட்டு குளிக்கிறதுக்கு தயாராகிட்டோம். எஸ், we are ready. ஓகே, காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டேன். எஸ், இப்படி வைங்க, அப்படியே பிடிச்சிக்கோங்க. என்ன ஓடுறீங்க? இதோ தெரியுது பாருங்க, தரை தெரியுது பாருங்க. ஆனா ரொம்ப வழுக்குமோ? கீழே ஃபுல்லா தரை. ஐயோ தலைவா, கீழே ஃபுல்லா தரை, பாசி தான் இருக்குது. விழுந்தோம்னா இந்த இடத்துல விழுந்துன்னு வச்சுங்க, நேராக அங்கே போயிடுவோம். அந்த அளவில் இருக்குது. வழுக்கும் செமையாக வழுக்கும், சத்தியமாக வழுக்கும். ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா கெட்டியா பிடிச்சிக்கோங்க. ஓகே, நீ இந்த ஃபோனை கெட்டியாக பிடிச்சிக்க, கொஞ்சம் பேக்கில் போ. மாமா இப்போ இறங்குறேன். ரொம்ப பத்திரம் ஃபோனு. இதோ இந்த இதில் வந்து தலைவா டைவ் அடிக்க போகிறேன் பாருங்க, தலைகீழாக தான் குதிப்பேன். ஒன்றே போடுவேன். ஒழுங்கா வாங்க. ரெடியா? டைவெல்லாம் அடிக்க தெரியாது. ரெடி, 1 பிடிச்சி இல்லை விழுந்தோம்னா விழுந்துருவோம். பேசாம இறங்கு. இந்த படத்துல அவர் யாரு, கமலும் ஸ்ரீதேவியும் குதிப்பாங்கல்ல. ஸ்ரீதேவி கிடையாது, கமலும் ரேகாவும். கண்ணத்தின் முத்தத்தின் ஈரம் அதுக்கா ஏவி. ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சீ, குளிங்க. ஓகே, இறங்கலாமா? ஓகே, இறங்கலாமா? இறங்கலாம். நீ ஃபர்ஸ்ட் போ, இறங்கு பாப்போம். ஏய், என்ன வச்சு டெஸ்ட் பண்றீங்களா? பிச்சிட்டு வாங்க. ஐயோ, பயமா இருக்கு. தலைவா செம்மையா வழுக்குது. நீ இறங்குற இடம் சரியில்லை, அங்க போ. ஏய், ஓவரா வழுக்குதுப்பா. நீ அப்படியே வந்தாமா? லலிதாவை இப்போ தண்ணிக்குள்ள முக்கி எடுக்க போறாங்க. சாகசங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இவரை காப்பாற்ற வந்தா, இவர் அவரை காப்பாத்திட்டு இருக்காரு. தலைவா, உண்மையாவே செம்ம ஹாப்பியா இருக்கு. முக்கொம்புல இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஒரு ஃபேமிலியோட இப்படி குளிக்க முடியுமான்றது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஆத்தடி கல்லெல்லாம் கிடக்கு உள்ள. தலைய முக்கு உள்ள காலத்துக்குள்ள மேல தூக்கி போகுது. தலைவா, நம்ம திருச்சி முக்கொம்பு அணையில இந்த காவேரி ஆத்துல மறக்க முடியாத அற்புதமான ஒரு குளியல். தலைய முக்கலாமா? உள்ள ரெடி, 1 2 3. எல்லாரும் முக்குறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். செம்மையா இருக்குப்பா. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். என்ன பாதி தலை தான் போயிருக்கு, மீதி தலை போவே இல்லை. பாதி தலை தான் போச்சா? அதுக்குள்ள தள்ளுது தண்ணி. பார்க்க அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துல பயங்கர ஃபோர்ஸ். எப்படி போறாங்க பாருங்க. அங்க பாருங்க. ஐயோ, அடிச்சுக்கிட்டு போறாங்க. தண்ணியோட போறாங்க. நான் உட்கார்ந்திருக்க இடமே நான் தள்ளாடிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, குட்டீஸ் தாங்க நல்லா என்ஜாய் பண்றாங்க. தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. பாருங்க தண்ணியை பாருங்க, என்ன மாதிரி இருக்கு பாத்தீங்களா? தண்ணி எவ்வளவு தெளிவு பாருங்க. சூப்பரா இருக்கு. தித்திக்குது தண்ணி, அப்படியே தித்திக்குது. என்னங்க ஆர்ஓ வாட்டர், பியூரிஃபைடு வாட்டர்லாம் என்ன
இறைவன் கொடுத்த காவேரி ஆறு இயற்கையான தண்ணி அப்படிதான் தித்திக்குது தண்ணி. மக்களுக்கு வந்து எப்பயுமே தண்ணியுடைய முக்கியத்துவம் தெரியணும். வீட்டிலலாம் எவ்வளவோ தண்ணியை வேஸ்ட் பண்ணுறோம். தண்ணியெலாம் இல்லைன்னா உயிர் வாழவே முடியாது. தண்ணியெல்லாம் சேமித்து வைங்க. காவேரி ஆற்றுலேருந்து வர்ற தண்ணியை விவசாயத்துக்காக அதை வந்து சேமித்து வச்சு தேவைன்ற டைமில் கொடுக்கறதுக்காக தான் அணைகள்லாம் கட்டியிருக்கிறாங்க. உண்மையாவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேமித்து வைங்க. வீண் வரையும் பண்ணாதீங்க. அங்க பாத்தீங்களா சேட்டை பண்ணது பாத்தீங்களா? இது இங்க பாருங்க எவ்வளவு ஜாலியா இருக்கு பாருங்க. நமக்கு அவ்வளவு பயமா பாப்பா பாய் சொல்லு. பாய் பாய். உண்மையாவே நீங்களும் மறுபடியும் வந்து நல்ல ஒரு வெயிலுக்கு இதமா சூப்பரான ஒரு பிளேஸ்ல நீங்க குளிக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், முக்கியமா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வர வேண்டிய ஒரே பக்காவான டூரிஸ்ட் ஸ்பாட் பேர் என்ன? முக்கம்பு அணை. கன்ஃபார்மா வாங்க. வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டோம். போலீஸ் வந்து எல்லாம் எந்திரிக்க சொல்லிட்டாங்க. எல்லாரும் பாருங்க எந்திரிச்சிட்டாங்க. இப்போ நாங்களும் எந்திரிச்சே ஆகணும். என்ன எப்படிங்க? ஓகே தலைவா, இந்த வீடியோ உண்மையாவே உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். வீடியோ செம்ம ஜாலியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புறோம். தலைவா, முக்கொம்பு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சியிலேருந்து கரூர் போற ரூட்ல ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா? கரூர் போகிற ரூட்டில் 15 கிலோமீட்டர்ஸ் ஒரு டோல் ஒன்று வரும். அந்த டோலை தாண்டினதும் முக்கொம்பு இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்பாட்டு. ஸோ அகைன் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.